இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பணத்தின் பரிணாம வளர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனேட்டா ஜூனோவிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பொதுவாக பார்த்திங்கன்னா பணம் அப்படின்ற வார்த்தை பார்த்திங்கன்னா ரோம் வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொனேட்டா ஜூனோ என்ற வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா ரோம் பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசின் குடியரசு பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் பார்த்திங்கன்னா சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. நம்ம இந்தியாவில் இருக்கிற ரூபாய் நம்ம சொல்கிறோம் இல்லையா, 1 ரூபாய் 2 ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ரூபாய் என்ற வார்த்தை வந்து எந்த மொழி சொல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. ரூபியா என்றால் வந்து இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயத்தை வந்து குறிக்கும். இது ஆல்ரெடி கேட்ட கொஷின். ரூபியா என்றால் என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வெள்ளி நாணயம். ரூபியா அப்படின்றால் வந்து வெள்ளி நாணயம். நம்ம இந்தியாவுடைய ரூபாய் என்ற சொல் வந்து எந்த வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. பொதுவாக வந்து பணம் என்ற சொல் வந்து எந்த இடத்துலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம் வார்த்தையான மொனேட்டா ஜூனோவிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குரூப் 4 அண்ட் குரூப் 2 2A எக்ஸாம் வந்து கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ.